திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழா நெல்லை நகரம் கூலக்கடை வீதி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்விற்கு மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் முன்னிலை வகித்தார். அமைப்பின் நிறுவனர் கவிஞர் ஜெயபாலன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகர மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த இலக்கிய அமைப்புகளுக்கும் சான்றோர்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். பொருணை இலக்கிய வட்டத்திற்கு இலக்கிய பீடம் விருதும், சமூக தொண்டாற்றி வரும் லிட்டில் பிளார் கல்வி குழுமங்களின் தாளாளர் மரிய சூசைக்கு அன்னை தெரேசா விருதும், தமிழறிஞர் வீரை முத்தையாவுக்கு மறைமலை அடிகள் விருதும், கலை பதிப்பக ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணிக்கு குரல் நெறி பரவுவார் விருதும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நெல்லை சித்த மருத்துவக் கல்லூரி கோபாலகிருஷ்ணன் பேரா நீச்சல் போட்டியில் மாநில அளவில் பதக்கம் பெற்றதை பாராட்டி தளவாய் ராமசாமி சாதனையாளர் விருதும், மேடை பேச்சிற்காக முனைவர் சொர்ணவல்லிக்கு நாவுக்கரசி விருதும், திறன் ஆய்வாளர்களுக்காக கவிஞர் சிவராமச்சந்திரன், சக்தி வேலாயுதம், காந்திமதி வேலன், வள்ளி சேர்மலிங்கம் ஆகியோருக்கு தீகாசி விருதும், ஆசிரியர் சிவ செல்வமாரிமுத்து, கவிஞர் முத்துச்சாமி, புன்னைச்செழியன், பூங்கோதை கணேசன், மணிமாலா சிவராமன் ஆகியோருக்கு கபிலர் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் எழுத்தாளர் முத்தலாங்குறிச்சி காமராசு, பட்டிமன்ற நடுவர் புத்தநேரி செல்லப்பா, பேராசிரியர் மகாலட்சுமி ஆகியோர் கருத்துரையாற்றினார்கள். மாமன்ற உறுப்பினர் ஆர் ரவீந்தர், சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம், முனைவர் கணபதி சுப்பிரமணியன், நாட்டுப்புற பாடகி சந்திரபுஷ்பம், மூக்குப்பேரி தேவதாசன், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், முனைவர் சரவணகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தலைமையில் கட்டுத்தமிழ் எட்டுத்தொகை எனும் தலைப்பில் சிறப்பு கவியரங்கமும், தாமிரபரணி நாட்டிய சபை மாணவிகளின் பரதநாட்டியமும் நடைபெற்றது. ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட துளிப்பா மரபு கவிதை சிறுகதை போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. துளிப்பா போட்டியில் சுத்தமல்லி ஜனனி, மரபு கவிதை போட்டியில் தர்மபுரி ராஜகுமாரன், சிறுகதை போட்டியில் சக்தி வேலாயுதம் ஆகியோர் முதலிடம் பெற்றனர். கவிஞர் ஸ்ரீராம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நிழல் இலக்கிய தளம் பிரபு நன்றி கூறினார். கூட்டத்தில் தமிழறிஞர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.